ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கையில் லாக் வச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, லாக் பற்றின ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப டேலண்டடாக ஓப்பன் பண்ணுற ஒருத்தர் இருந்தார். அப்போது அவருடைய டேலண்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற மேயர் அவரை இன்வைட் பண்ணியிருந்தார். எல்லா சிச்சுவேஷன்ஸ்லேயும் அவரால் லாக்கை ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க. அப்போது அந்த சேலஞ்சை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அது என்ன சேலஞ்ச் அப்படின்னா, அவர் கையில் ஒரு லாக் கொடுத்துருவாங்க. அப்புறம் அவரை ஒரு கேஜ்குள்ளே உட்கார வச்சு அந்த கேஜை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டருக்குள்ளே இறக்கிடுவாங்க. ஒரு பெல் சவுண்ட் கேட்டோனையும் அவர் அந்த லாக்கை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி முடித்தோனையும் ஒரு பெல்லை ப்ரெஸ் பண்ணார்னா அவரை வெளியே கொண்டு வந்துடுவாங்க. இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சினா அவர் ஒரு பெல்லை ப்ரெஸ் பண்ணி அந்த சவுண்ட் வர்றப்போ அவரை வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த சேலஞ்சுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. அவரும் அந்த லாக்கை ஒரு வயர் வச்சு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆஃப்டர் மெனி அட்டம்ஸ் அவரால் அந்த லாக்கை ஓப்பன் பண்ண முடியல. அந்த லாக்கை மட்டுமே அவர் கையில் பிடிச்சி கொண்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். அவர் கடைசியில் ரொம்ப சேடாக ரொம்ப தோல்வி அடைஞ்சிடறோம் அப்படின்ற நினப்பில் தலையை குனிஞ்சு உட்காந்துட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் அவரால் ப்ரீத் பண்ண முடியல. அப்போது நிமிர்ந்து பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த கேஜ் க்ளோஸ் ஆகலை, அது ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்றத. அவரோட தோல்வியையும் அவருடைய ப்ராப்ளம்ஸையும் மட்டுமே அவர் பார்த்துட்டு இருந்தனால அவருக்கான ஈஸி பாசிபிலிட்டிஸ் வெளியே வர்றதுக்கான நிறைய வேஸ் அவரை சுற்றி இருந்திருந்தோம் அதை அவரால் பார்க்க முடியல. நம்மளும் கூட நம்மளுடைய ப்ராப்ளம்ஸையே நிறைய நேரத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கான சொல்யூஷன்ஸ் நம்மளை சுற்றி நிறைய நேரத்தில் இருக்குது. ஈஸியான வழிகளில் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஆனாலும் நம்ம பிரச்சனைகள் நம்ம கண்களை மறைத்து விடுது. நம்மளோட சொல்யூஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியல. ஸோ எப்பயும் நமக்காக ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லுது. பைபிளில் இப்படியாக ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸை மட்டுமே ஜூம் பண்ணி பார்த்து கொண்டு இருக்காமல் எப்பயும் நமக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிற ஒரு காட் கிட்ட ஹெல்ப்பை கேட்டு அந்த ஹெல்ப்பை நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்ம மறந்துட வேண்டாம். ஸோ நம்மளால் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸை பார்க்க முடியலனாலும் அவர் நமக்கான ஈஸி சொல்யூஷன்ஸை நம்ம கண்கள் முன்னாடி கொண்டு வந்து நம்மளை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறாரு. இது மாதிரி ஒரு நல்ல தாட்டோடு உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.